திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா, நம் தினம் வாழ தருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. இனி சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா, தினம் வாழ தருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அமலாசிரமம் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியருடைய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த மாலை திருப்பலிக்கு இயேசுவின் பெயராலும் கோடி அற்புதருடைய பெயராலும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்கிறேன். இது சிறப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த புனிதருடைய நவநாள் திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். நமது தாயாம் தமிழ்நாட்டிலே சிறப்பாக பொங்கல் விழாவை நஞ்சு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நம் ஒவ்வொருவரையுமே இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். சிறப்பாக உழவர்கள் இந்த ஆண்டு பயிரிட்டிருக்கின்ற பயிர்கள் நல்லபடியில் வளர வேண்டும், ஆடு மாடுகள் செழித்திருக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி காண வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அதோடு இன்று கூடியிருக்கிற நாம் அனைவருமே இந்த கோடி அற்புதருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிறோம். அந்த தேவைகள் அனைத்தையுமே இந்த கல்வாரி பலியின் மூலமாக வைத்து தொடர்ந்து ஜெபிப்போம். நமது ஜெபங்களை ஏறெடுத்து பார்த்து கோடி அற்புதர் நமக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாஞ்சியோடு பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த தெய்வீக பலியிலே இணைவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை நினைத்து பார்ப்போம். இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மறைசாட்சியாகும் அளவுக்கு தேவ சகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்க செய்தீர். அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிவேதா திருமணம் விரைவில் நடைபெறவும், நெவின் நன்கு படிக்கவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், எட்வின் விரைவில் நல்ல வேலைவாய்ப்பு பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கியது தகுதியே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2, இறை வார்த்தைகள் 5-12 வரை. சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்துக்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அணிப்படைய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிப்பணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம். வானதூதரை விட சற்று தாழ்த்தப்பட்டவராக இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள்
பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா 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 மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேளமும் தாளமும் முழங்கிடுவோம் மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேளமும் தாளமும் முழங்கிடுவோம் நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம் நாளுமே அவரை போற்றிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய தமிழகத்தில் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நன்றியின் விழாவாக இந்த நல்ல நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறுவது, எண்ணற்ற விதங்களிலே சிறப்பாக இயற்கையின் மூலமாக, விவசாயிகள் மூலமாக, உழைப்பாளிகள் மூலமாக, ஆடு மாடுகள் மூலமாக இறைவன் நமக்கு அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்.
உண்பதற்கு நல்ல உணவையும் நல்ல இருப்பிடத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு இந்த நாளிலே சிறப்பாக நன்றி கூறுவோம். இந்த நாளிலே கூட தாயாம் திரு அவையானது ஒரு எளிமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. என்ன செய்தி? இயேசுவினுடைய பெயருக்கு வலிமை உண்டு என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித அந்தோனியாரே, சத்தமாக சொல்லுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, புனித அந்தோனியாரே. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பெயருக்கு வலிமை உண்டு. இந்த பெயரை சொன்னாலே போதும், அப்படிப்பட்ட பெயரிலே சக்தி உண்டு என்பதைத்தான் இந்த நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். இது நமக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு தெரியுதுங்க. அவருடைய பெயருக்கு அவ்வளோ வலிமை உண்டு அப்படிங்கிறத பகுதியை இந்த நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு ஒரு இளைஞன் இடத்துல இருந்து பேயை ஓட்டுகிறார். பேய் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? எங்கே இருக்குது? எப்படி இருக்குது? யாராவது பேயை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? யார் பக்கத்தில் இருக்காங்களா? இல்லை, தூரத்தில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இது ஒரு விவாதம். பேய் இருக்கா இல்லையான்னு போட்டு நிறைய பேரை பேசலாம். ஆனால் தொடக்கத்திலிருந்து விவிலியத்தை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் ஏமாந்தாங்க இல்லையா? சாத்தான் வந்து ஒரு பாம்பு உருவத்தில் வந்து ஏமாத்தினது அப்படி வந்துட்டே இருக்குது. இயேசு கூட பாலைவனத்தில் தன்னை தயாரிக்கிற போது சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். சாத்தானை தூக்கிட்டு போயிட்டு என்னென்னோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த பேய், சாத்தான், பில்லி சூனியம், வைப்பு, இது எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, அது இருந்தால் அது எப்படி நம்ம அதிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது தான் இயேசு நமக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி, இயேசுவுக்கு முன்பாகவும் சரி, யூதர்களுக்கு பெரிய நம்பிக்கை, கடவுளை விட சாத்தானிடத்திலே பெரிய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது, அதுதான் நம் வாழ்கிற பகுதியில் இருந்து நம்மை ஆட்கொள்ளுகிறது அப்படின்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா, பேய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு திடீர்னு வந்து இருளில் இருக்கும், நம்மளை வந்து அட்டாக் பண்ணோம், குடும்பத்தில் வந்து அட்டாக் பண்ணோம், நம்ம பர்சனலாக தனியாக எங்கேயா போகணுன்னாக்கா அந்த பேய் வந்து நம்மை துரத்தி ஏதாவது பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது. இன்னொரு நம்பிக்கையும் இருந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, தீய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், தவறு செஞ்சவங்க எப்படியாவது தவறாக இறந்துட்டாங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க ஆவியாக வந்து அதுவும் நம்ம மேலே பிடிச்சிக்கிட்டா அந்த பேய் நம்ம விட்டு போகாது. இப்படி பல்வேறு மூட நம்பிக்கைகள் யூத மக்களுக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் இயேசு வருகிறாரு. அப்போ பேய் பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ மருத்துவர் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் பேய் பிடிச்சவங்களுக்கு அந்த பேயை எப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் யூதர் கலாச்சாரப்படி கல்லறையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓடி நிறைய கிடக்கும். அந்த மண்டை ஓட்டில் தலை உச்சியில் ஒரு சின்ன சின்ன ஓட்டை இருக்குமா. அது எதுக்கு அந்த ஓட்டை அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த பேயை உடம்புலேருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு தலை உச்சியில் ஒரு ஓட்டையை போட்டுருவாங்களாம். அது வழியாக பேய் வெளியே வந்துடும், இவங்க பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு. அப்போ நிறைய மண்டை ஓடுகளை பார்த்தீங்கன்னா தலை உச்சியில் ஓட்டை இருக்குது. இது அவரோட நம்பிக்கையாக இருந்தது. அப்போ இயேசு வருகிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் பேய் ஆடிட்டுலாம் வராங்க. அதுதான் இந்த இடத்துல இயேசு அந்த ஒரு இளைஞர் மத்தியில் பேயை ஓட்டுகிறார். அப்போ அந்த பேய்க்கு இருக்கிற நம்பிக்கை மனிதர்களுக்கு இல்லை. அந்த பேயை கடவுளுடைய பார்த்த உடனே, நீ நாசரேத்தூர் இயேசு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ பெரிய கடவுளுடைய பிரதிநிதி, நீ சொன்னால் நான் ஓடி போயிடுவேன், நீ ஏன் அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் இயேசுவை பார்த்து கேட்குறது பாருங்க. அப்போ இயேசுக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது என்பது சாத்தானுக்கு தெரிகிறது. நமது வாழ்க்கைக்கு வருவோமே, நம்ம கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோமா, சாத்தான் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா அப்படின்னா சாத்தான் மேலே தான். ஏன்னா சாத்தான் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். எந்த அளவுக்கு நம்புவோம்னா, நைட்டில் தனியாக போக மாட்டோம். ஏதாவது யாருக்காவது கொஞ்சம் ஆடினாக்கா பேய் வந்துடுச்சு யாராவது சொல்லுவாங்க, இல்லைம்மா சும்மா நடிக்கிறா அப்படின்னா, இல்லை இது பேய் தான், நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கும், வலிமையாக இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை கடவுள்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை இருக்காது. தீய சாத்தானுக்கு மேலே நம்பிக்கை, பில்லி சூனிய வைப்பு மேலே நம்பிக்கை, நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கை. இது எல்லாமே நம்பிக்கை வலுவையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது.
அவங்க வச்சுட்டாங்க, அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லை. என் சாத்தான் குடும்பத்தில் இருக்கிறான், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை. இப்படி சாத்தான் மீது வைக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை கொஞ்சம், ஐயோ செய்வாரா செய்ய மாட்டாரா, அந்தோனியார் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம நம்பிக்கை தளர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களை, இன்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவினுடைய பெயரை வைத்து என்னால் எதையுமே செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை உள்வாங்கியவர்களாக நாம் இன்று வீடு திரும்ப வேண்டும். இயேசுவினுடைய பெயரை சொன்னாலே போதுங்க. நம்ம நற்செய்தியில் கூட படிப்போம், அந்த பார்வையற்றவன் ரொம்ப தூரத்துலேருந்து இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசுவினுடைய பெயரை உச்சரிக்கிறான். அப்போ உச்சரிக்கும் பொழுது இயேசு திரும்பி பார்த்து அவனுக்கு வந்து விடுதலை கொடுக்கிறார். அப்படி இயேசு பெயருக்கே வலிமை உண்டு, சக்தி உண்டு. இது சாத்தானுக்கு தெரியும், நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இந்த இயேசுவினுடைய பெயர் விவிலியத்திலே எத்தனை இடங்களிலே என்னென்ன சொல்லுகிறது என்று இன்று நாம் சிந்திப்போமே. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13, 16 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் நற்செய்தியில் நீங்கள் என்னுடைய பெயரை வச்சு இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதையே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அந்த இயேசுவினுடைய பெயர் அப்படின்னு சொன்னாலே விண்ணகத்திலும் சரி மன்னகத்திலும் சரி அனைவரும் மண்டியிடுவர். அப்படிப்பட்ட வலிமை இந்த பெயருக்கு இயேசுவுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதோடு திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்றார் பேதுரு. அப்போ பேதுரு கூட பல்வேறு புதுமைகள் செஞ்சுட்டு வந்தார். அவருடைய பெயரில் நான் பேதுரு சொல்கிறேன் எந்திரிச்சு நடன்னு சொல்லலை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நட அப்படின்னு சொன்னோடனே முடக்குவாதம் முட்டவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் என்று திருத்தூதர் பணிகளிலே நாம் படிக்கிறோம். அதோடு கூட மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கைகளால் பிடிப்பர். பாருங்க, என்னுடைய பெயரால் பேய்களை ஓட்டுவர் என்று அழகாக இயேசு சொல்லுகிறார். என் பெயர் வச்சுட்டு சொல்லுங்க, பேய் ஆடிட்டு இருக்காங்களா, இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் சாத்தானை இவன் விட்டு அகன்று போ அப்படின்னு சொன்னாலே போதும். எப்படி நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா அந்த சாத்தான் ஓடி போவான் என்று விவிலியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட பிரியமானவர்கள், ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் அனைவரும் அதை பெற்றுக்கொள்ளுவர். ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு இயேசுவே எனக்கு இதை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிட்டு ஜெபிக்கிற அனைவருமே பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படி சாத்தானே கன்ஃபர்ஸ் பண்ணுது, நான் இயேசு பெயருக்கு பயப்படுறேன், அவர் இருக்கிற இடத்துல எனக்கு வேலை இல்லை, பறந்து ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தானுடைய கன்ஃபர்ஸ் நம்ம இன்னைக்கு படிக்க கேட்டோம். இதுதான் கோடி அற்புதருடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேய் ஓட்டியிருக்கிறார் அந்தோனியார். இன்றைக்கி அந்தோனியாருடைய கெபி அவருடைய சுரூபம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பேய் தலை விரித்து ஆடுகிறது, அப்படி இல்லையா? அப்படி ஆடி அந்த இடத்துலேருந்து ஓடிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வாழ்ந்த வாழ்க்கையில் கூட பேய்களை ஓட்டினார். இது வரலாறு. அவர் எப்படி ஓட்டினார்? கைகளை வச்சு ஓட்டல, அவர் கையிலே திரு சிலுவை இருந்தது. அந்த சிலுவையை வச்சு இயேசுவினுடைய பெயரை சொல்லி அறிக்கையிட்டு சாத்தானை விரட்டி ஓட்டி இருக்கிறார். அந்த சிலுவை வச்சு தான் ஓட்டினாரே ஒழிய அவர் தன்னுடைய வார்த்தையால் அந்தோனியாகிய நான் சொல்லுகிறேன் சாத்தானை ஓடிப்போ அப்படின்னு சொல்லவே இல்லை. இயேசுவினுடைய திரு சிலுவை வைத்து பேய்களை ஓட்டுகிறார். அந்த பேய்கள் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம். அந்த வாழ்க்கையில் அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு சிறிய வியாதி வந்தால் கூட அது சாத்தானுடைய சூழ்நிலை அப்படின்னு நினச்சி நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். எனவே இந்த சாத்தான் செயல்பாடுகள், மற்ற தீயவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்மை மகிழ்ச்சியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீய சக்திகளை, அது தீய சாத்தானுடைய செயலாக இருந்தாலும் தீய மனிதனுடைய செயல்களாக இருந்தாலும் அது நம்மை தாக்குகின்ற பொழுது அதிலிருந்து வெளியே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இயேசுவின் பெயர் அறிக்கையிட வேண்டும். இயேசுவே நீர் வாரும், இயேசுவே இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கொடும், இயேசுவே என்னை பாரும், இயேசுவே இந்த தீய சாத்தானிடத்தில் என்னை விடுதலை கொடும், இயேசுவே இந்த தீய மனிதரிடத்தில் எனக்கு விடுதலை கொடும், இயேசுவே இந்த தீய செயல்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவினுடைய பெயர் அறிக்கையிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். அதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் காண்பீர்கள். ஆமென். எங்கள் அன்பு
அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் மூலம் இறைவா கொண்டாடுகிறோம். எங்களை உம்மிடம் இருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் புனித அந்தோனியாரின் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வல்லல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். காலங்கள் அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடனும் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமே இறைவா உம்மை கொண்டாடுகிறேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை தினத்துக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகன் தம்மறை சாட்சியரை தமது வார்த்தையால் உற்சாகப்படுத்தியதோடு நிறைவடையாமல் தமது எடுத்துக்காட்டாலும் அவர்களை உறுதிப்படுத்தினார். மறை சாட்சி தேவ சகாயம் பாடுகளை நினைத்து போற்றும் நாங்கள் இப்பலியின் வழியாக அவரது சாவை தகுதியுடன் அறிக்கையிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித தேவசகாயம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வழியின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அறிந்தே பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அடிக்கின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை வளைத்திருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லும், கிறிஸ்துவின் திருவுளத்தம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் என்றும் என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் என்று என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுத்தம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரையாகவா, மலராகினேன் மலமாகவா. மெழுகாகினேன் திரையாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் என்று என்னோடு என்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும்
புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்று தமிழ் தைத்திங்கள் முதல் நாளாகி இன்று தமிழர் திருவிழாகி இன்று பொங்கல் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். 17ஆம் தேதி வழக்கமாக நம்ம அந்தோனியார் வனத்தந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுவோம். இந்த மண்டலம் விவசாய மண்டலத்தில் தஞ்சை, திருச்சி மற்றும் கும்பகோணம் மறை மாவட்டங்களில் விவசாய குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் அனைவருமாக கொண்டாடுகின்ற விழா அந்தோனியாருடைய விழா. ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். பயிர் பச்சைகள் செழித்தோங்கவும், கால்நடைகள் நல்ல முறையில் இருக்கவும் இறைவனுடைய அருள் துணை எப்போதும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தோரை, புத்தாண்டு காலண்டர்கள் ஒரு சில விற்பனைக்கு இருக்கின்றன. விவிலிய நாட்குறிப்பு மற்றும் அருள் பொருட்களும் திருத்தல அங்காடியிலும் திருத்தல அலுவலகத்திலும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குரு மாணவர் நிதி மற்றும் அந்தோனியாருடைய வேண்டுதல் அப்பம் தருகின்றவர்கள் திருத்தல அலுவலகத்திலே பணம் செலுத்தி நீங்கள் ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருத்தலத்தின் திருப்பலிக்கு முன்பாக ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பாகவும் பாவ சங்கீதம் கேட்கப்படும். ஆகவே தயாரிப்போடு திருப்பலியில் பங்கெடுத்து நிறைய ஆசிரியை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரி நாயகமுடைய கல்லறை இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து அவருடைய பரிந்துரை பெற்றுச் சொல்லுகிறீர்கள். ஜெபக்குழு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் ஒன்று கூடுகிறது. அந்த ஜெபக்குழுவுக்காக 11:30 மணிக்கு ஜெபம் சொல்கிறாங்க. அதன் பிறகு திருப்பலியும் இருக்கிறது வெள்ளிக்கிழமைகளில். ஆகவே அதிலும் பங்கெடுத்து பயனடையுமாறு பரிந்துரை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களை, சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள், பலன் அடைந்தவர்கள் முன்னதாகவே அலுவலகத்தில் பெயர் கொடுத்து நீங்கள் அந்த சாட்சியை சொல்லி பதிவு செய்தால் அது மற்றவர்களுக்கும் விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் என்பதை உங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இந்த திருத்தலத்திற்கான யூடியூப் சேனல் மற்றும் வெப்சைட் இப்போது ஏற்கனவே இருந்தது. இப்போ புதிதாக மீண்டும் அதை புதுப்பித்திருக்கிறோம். ஆகவே அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறருக்கு மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் பரிந்துரைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறை அழைத்தல் முகாம் கப்புச்சின் சபைக்கு இறை அழைத்தல் முகாம் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் மாதம் முன்னதாகவே உங்களுக்கு அறிவிக்கிறோம். இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் குடும்பங்களில் இருந்தால் நீங்கள் இப்பொழுதே அதற்கான ஜெபம் செய்யுங்க, தயாரிங்க. எங்கள் சபைக்கு அவர்களை அழைத்து வாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். மறைசாட்சியான வேத சகாயம் என்னும் புனிதரை மாபெரும் நம்பிக்கையில் எடுத்து காட்டை கடைபிடிக்கவும் அவரது நினைவால் நாங்கள் தூண்டப் பெற்று உகந்த இறைவேண்டல் வழியாக உம்மிடம் வரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக சிறப்பு ஜெபம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இறக்கம் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவாம், உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடம் வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து
உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீர. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் பெறும் இயங்கும் போது அடியார்களை கண்ணோக்கிரலும். இவர்களின் கண்ணீரை துடைத்திரலும். பூரண சுகமும் விடுதலை தந்திரலும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரலும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் நிறைவுடன் பணிந்து பேசுகிறவரை, துன்பப்படுவதற்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் மது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பணிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து அடைந்து கொடுத்தல்லும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோர் நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தார், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருணறிந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுது உங்களை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியருடைய பரிந்துரையால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புதுமை வள்ளலை புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாய், எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாய். புதுமை வள்ளலை புனித அந்தோனியாரே. திருமுகத்தை கண்குளிர கண்டோம், ஐயாவும் ஆலயம் அருள்வேண்டி வந்தோம். அருள்வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாடும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே, பாடும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள மைந்தனை தந்திடுவாய், தேடுமுள்ள மைந்தனை தந்திடுவாய். புதுமை வள்ளலை புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாய், எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாய். புதுமை வள்ளலை புனித அந்தோ. Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends. May God bless you all. Thank you.